வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆன்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனோட நேம் பார்த்திங்கன்னா சார்ஜ்படி அப்படின்றது. அது 6 நாள் ஆச்சு. ஓகேங்களா, அந்த இது வந்துட்டு இதுக்கு முன்னாடியே ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. நான் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஆஃபர்ஸ் போட்டனால அதை பற்றின வீடியோ மேக் பண்ணேன். அதில் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட்டாக அந்த லாஸ் ஆச்சா, இதில் நமக்கு எப்படி இன்கம் வந்துச்சு, நம்ம வந்துட்டு இதுலேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு பார்க்கலாம். இனிமேலும் அதை யூஸ் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 நாளைக்கு முன்னாடி நாம் அதை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம் டெலிகிராமில். இதில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, இதில் 300 ஆஃபர் அப்படின்றது போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு சிலர் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. 4 நாளில் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு எடுத்திருப்பாங்க போட்ட அமௌண்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் இதுலேருந்து பேமெண்ட் வந்துட்டு பெண்டிங்கில் வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இதில் நான் வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தேன், எவ்வளோ வித்ரா பண்ணியிருந்தேன் அப்படின்றத ஷோ பண்ணேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 643 அப்படின்ற மாதிரி ஏர்ன் பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு வித்ராவலும் வந்துருந்துச்சு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு. ஸோ நான் வித்ராவல் ரெக்கார்டில் காமிக்கிறேன். ஸோ 307 and 336 ரெண்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு வித்ராவல் ஆகிடுச்சு. இன்னொரு 300 இருந்தால் தான் என்னால் வித்ரா எடுக்க முடியும். ஓகேங்களா, இதில் வந்துட்டு டெய்லி இன்கம் அப்படின்றது ஆட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நமக்கு சாட்டர்டே ஆர் சண்டே மட்டும்தான் நமக்கு வந்துட்டு இந்த ஏர்னிங் அப்படின்றது வராது. ஓகேங்களா, அதுக்கடுத்து இதில் இன்வெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக 400, 500, அதுக்கப்புறம் 700, 600 இதெல்லாமே ஆஃபர்லாம் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. இது வந்துட்டு நமக்கு பேசிக்காக ஒரு 600 போடுற மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா, டெய்லி 46 அப்படின்றது ஏர்னிங் வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 700 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டெய்லி 400 அப்படின்ற மாதிரி வர மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ 500ன்னு ஒன்று வந்திருக்கு. டெய்லி ஏர்னிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நமக்கு 500 போட்டால் அடுத்த நாளே 500 அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா, இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 30,000 வரைக்குமே ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு நம்பலாமா அப்படின்னா, இது வந்துட்டு ரொம்ப அதிகமான அமௌண்ட். 500 போட்ட அமௌண்ட் அன்றைக்கே வந்துடுது. அடுத்த நாள்லேருந்து நமக்கு டபுளாக வருதுன்னா பார்த்துக்கோங்களேன் எப்படி இருக்குன்னு. இது மூலமாக ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்துட்டு 2137 ரூபா 85 பைசா அப்படின்னு எக்ஸ்ட்ரா இன்கம் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 400 பேக்கேஜ், இதில் 200 அப்படின்றது டெய்லி ஏர்னிங். ஓகேங்களா, 2 நாளாக போட்ட அமௌண்ட் எடுத்துகிட்டு 3ஆவது நாள்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டபுளாக ஏர்ன் பண்ணிக்கலாம். என்னோடய வேலிடிட்டி 4 நாள். ஓகேங்களா, ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணும்போது நமக்கு 56 ரூபா அப்படின்ற மாதிரி வர மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் இந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப சஸ்பெக்டடாக இருக்குது. ஓகேங்களா, இது வந்துட்டு போட்ட அன்றைக்கி அந்த 500 அப்படின்றது வந்துடும். அதுக்கு அடுத்து வரதெல்லாமே ப்ராஃபிட்டு. டோட்டலாக 30,000 வரைக்குமே இதுலேருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், வெறும் 500 மட்டும் போட்டு. ஓகேங்களா, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 700. ஸோ 700 பேக்கேஜ்லேயுமே நமக்கு 400 அப்படின்றது டெய்லி ஏர்னிங்காக வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே ப்ராஃபிட்டு. கிட்டத்தட்ட 1600 வரைக்குமே 4 நாளில் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாமே நம்பி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லாஸ் அப்படி தான் ஆகும். இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் அப்படின்றது வந்திருக்கும். நமக்கு கீழே 2 பேர் ஜாயின் பண்ணாங்க. அதுவுமே 300 பேக்கேஜ் மட்டும்தான் அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் அவங்க ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ப முடியுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 49 பேர் ஜாயின் பண்ணாங்க. பட் யாருமே பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் அப்படின்றது பண்ணலை. ஓகேங்களா, இதில் இன்னும் சில விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபினான்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று, இதில் நமக்கு இதில் என்ட்ரு பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு போடுறோம் அப்படிங்கும்போது 7 டேயில் 40 to 41% இன்ட்ரெஸ்ட் மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ அதாவது இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம இதில் போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 7 நாள் அப்படின்றது லாக் ஆகிரும், அதை எடுக்கவே முடியாது. 7 நாள் கழித்து நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து ரிட்டர்ன் வரும். ஓகேங்களா, இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான ஒன்று தான். ஸோ அவங்களே தான் இன்னொரு ஆப் விட்டுருக்காங்க, சார்ஜ் பஜ்ஜின்னு சொல்லிட்டு. பாஜி. ஓகேங்களா, சார்ஜ் பஜ்ஜி எல்லாம் இல்லை, பாஜி. இதில் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் வருமானா, இனிஷியலாக லான்ச் பண்ண உடனே இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட்டு. நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் அப்படின்னு தான் மிஞ்சும். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டார்டிங்லேயே இனிஷியல் ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு டெய்லி இன்கம் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறது எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதம் எடுத்துப்பாங்க அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் அப்படின்றது கிடச்சிருக்கும். ஸோ நானும் இந்த மாதிரி தான் ஒரு டைம் 10,000 அப்படின்ட்டு ப்ராஃபிட் எடுத்தேன், வெறும் 500 இன்வெஸ்ட் பண்ணி. ஓகேங்களா, ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெப்சைட்ஸை லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற ஃபஸ்ட்டு ஆஃபரு செகண்ட் ஆஃபர் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்.
லாஸ்ட் மினிட்டில் டபுள் த இன்கம் பார்த்திங்கன்னா வர்ற மாதிரி நமக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது கண்டிப்பாக லாஸ் ஆகத்தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா சப்போர்ட்டே இல்லாமல் போகுது, ரொம்ப லோவில் இருக்க ஒவ்வொரு வியூஸுமே. ஸோ கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோட பார்க்கலாம். தேங்க்யூ.